பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நவம்பர் மாதம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷப்படுறேன். இது ஒரு வாக்குத்தத்த செய்தியாக இருக்கும். இந்த மாதம், இந்த நவம்பர் மாதம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற நன்மைகளை இந்த செய்தியில் நம்ம நிச்சயமாக அறிந்து கொள்வோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். பிரைஸ் காட். இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அதை குறித்து நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாகவே இன்னும் அடுத்த மாதம் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு ஜனவரியில் வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் அப்படிலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைய பார்ப்போம். நிறைய சபைகளில் இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்தம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. என்ன சொல்ல வரேன்னா, வாக்குத்தத்தம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு மட்டும் எடுக்கிறது இல்லை, மாதத்துக்கு மட்டும் எடுக்கிறது இல்லை. இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் அல்லது இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம எப்படி இதை பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்தான் இருக்குது. அதாவது இந்த மாத வாக்குத்தத்தங்களை நம்ம எப்படி பார்க்கணும், மாதம் மாதம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம எப்படி, எந்த கண்ணோட்டத்தில் இதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு தேவை. அதை அறிந்து கொள்றதுக்கு தான் இன்றைக்கி இந்த வாக்குத்தத்தத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி வாக்குத்தத்தத்தை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷனை நான் பேச விரும்புகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்குது, ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நம்ம முடிந்தால் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன போட்டிருக்குன்னு வாசிக்கலாம். எடுத்தாச்சா? வாசிங்க. 1 பேதுரு 3:9. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். சரி, நான் வாசிக்கிறேன். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அது என்னென்னா, இந்த இடத்துல நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு இன்விடேஷனை கொடுத்துருக்கிறார். நிறைய பகுதிகளில் தேவன் நமக்கு அழைப்புகளை கொடுத்துருக்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட், முக்கியமான காரியம் என்னென்னா, அவர் அழைத்த அழைப்புக்கு ஒரு காரணம் என்னென்னா, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமாம். ராமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு என்ன சொல்ல போகிறோம்? ஆசீர்வாதம்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, ஆசீர்வாதங்கிறது, ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா, சாபம்னா என்ன, எது சாபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ண முடியும், ஆசீர்வாதம்னா என்னங்கிறது சொல்ல முடியும். நம்ம ஒருத்தர்கிட்ட போகிறோம், நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்கள் மேலே அவங்க பேசுகிற நல்ல வார்த்தைகள். நல்லா இருப்ப அப்படின்னா அதுக்கு பேர் ஆசீர்வாதம், நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் சாபம். அப்போ என்ன அப்படின்னா, ஆசீர்வாதமான வார்த்தைகள் என்னென்னா, நம்மேல் சொல்லப்பட்ட நல் வார்த்தைகள். தேவன் நம்மை குறித்து சொன்ன நல் வார்த்தைகள் தான் ஆசீர்வாதம். அவர் எதை பேசுகிறாரோ அதுதான் நம்மை குறித்து அவருடைய சித்தமாகவும் இருக்குது. தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஆசீர்வாதம், இது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் கொடுக்கணும்னா நம்மேல் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள். ஆமென், ஹல்லேலூயா. நம்மேல் சொல்லப்பட்ட நல்வார்த்தை தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்படி சொல்லலைன்னா, வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்படி நான் உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்காக நம்மளை அழைக்கவில்லை, கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம மேலே அப்பா பேசின நல் வார்த்தைகள் அநேகம் உண்டு, அதை நாம் சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அதை நம்ம அனுபவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வார்த்தை இருக்கு, வந்து அதை அனுபவி அப்படிங்கிறார். வாவ், அதான் மேட்டர். உனக்கான ஆசீர்வாதம் இருக்குது, உன்னை குறித்து நிறைய நல்ல வார்த்தைகளை பேசியிருக்கிறேன், அதை அனுபவி அப்படிங்கிறார். ஆதாமுக்கு ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கிட்டு அவனை ஆசீர்வதித்தார். அப்படின்னா நீ உன்னை பெருக அதாவது உங்களை பழுகி பெருகுங்கள் அப்படின்னார். அது ஆதாம் மேலே விழுந்த நல்ல வார்த்தை. அப்போ என்னன்னா, கர்த்தர் எதற்காக ஆசீர்வதிக்கிறார், அந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா அதை அனுபவிப்பதற்காகத்தான். அப்போ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது நம்மேல் விழுந்த, நம்மேல் சொல்லப்படுகிற நல் வார்த்தைகளை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாகவும் அதிலே வாழும்படியாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த வாக்குத்தத்த செய்திகள்லாம் எதுக்குன்னா, உங்கள் மேலே கர்த்தர் சொல்லுகிற நல் வார்த்தைகள் உண்டு, அதை நீங்கள் அனுபவிப்பதற்கும் சுதந்திரிப்பதற்கும் உங்களுக்கு கர்த்தர் இன்விடேஷன் கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஸோ நான் அழைக்கப்பட்டதுக்கான ஒரு நோக்கம், என் மேலே இருக்கிற வாக்கு தத்தங்களும் என் மேலே சொல்லப்பட்ட நல் வார்த்தைகளையும் நான் அனுபவிக்கணும், நான் சுதந்திரிக்கணும். அதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தையின் அடிப்படையில் 1 பேதுரு 3:9 அடிப்படையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிற என்று அறிந்து பிளஸ் பண்ணுங்க. அதை அறிந்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள் சொல்லப்படுது. ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணப்பட வேண்டிய வார்த்தை தான், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு. இன்னும் வாக்குத்தத்தங்களை குறித்து ஒரு வசனம், ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 1:20 அருமையான வார்த்தை இருக்குது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்குதான், ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணும் பொழுது அது அப்படியே ஆக கடவுது என்று நம்ம ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவிற்குத்தான் எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறது. இப்போ எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் பெற்று அதை அனுபவிக்க தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதன்படினால நிறைய வாக்குத்தத்தங்கள் அப்பா உங்களுக்கு கொடுத்துருப்பார், உங்களுக்கு உங்களோட சில சூழ்நிலைகள் மத்தியில் கொடுத்துருப்பார், உங்களுடைய நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் கொடுத்துருப்பார், இந்த வருஷத்தில் கொடுத்துருப்பார். ஏதாவது ஒரு சூழ்நிலை மத்தியில் உங்களோட கூட கர்த்தர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். எதுக்காக தெரியுமா? அந்த நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்கும்படி, அந்த வாக்குத்தத்தங்களை, அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அதை சுதந்திரியுங்கள். ஹல்லேலூயா. அதாவது வாக்குத்தத்தங்கள் எப்படி கொடுக்குறாரு, அது எப்படிப்பட்டதா, என்ன ஃபார்மில் இருக்குங்கிறதையும் இந்த இன்ட்ரோடக்ஷனில் நான் சொல்ல விரும்புகிறேன். பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒரு மீன் கூட அகப்படலை. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், ரொம்ப ஒரு வெறுமையில் உட்காந்துருக்கிறான். அப்போ இயேசு வர்றார். அவர் பேதுருக்கிட்ட சொல்கிறார், நீ ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு. போய் பேதுரு என்ன பண்ணுறான், முழுதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படலை ஆண்டவரே, ஆனாலும் நீங்கள் சொன்னதுனால என்ன பண்ணுறேன், வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நான் உபயோக பண்ணி போடுறேன் அப்படிங்கிறான். போடுறான், வலை கிளியத்தக்க மீன்கள் அகப்படுது. அவன் போட்டு நிரம்பினது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பக்கத்தில் உள்ள போட்டையும் என்ன பண்ணுறான், ஒரு 2-3 படகுகள் இருந்திருக்கலாம், எத்தனை படகு கூப்பிட்டான்னு தெரியாது, எத்தனை படகு இருந்து அத்தனை படகும் கூப்பிட்டுருக்குறான், அதுவும் நிரம்புது. இப்போ இந்த சம்பவத்திலேருந்து நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுன்னு தான் சொன்னாரே தவிர இத்தனை போட்டு நிறைய நீ மீனை எடுப்பேன்னு சொல்லவே இல்லை. என்ன புரியுது அப்படின்னா, வாக்கு தத்தத்தை நான் தர்றேன், இதை எந்த அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நீ அதை ரிசீவ் பண்ண முடியுமோ, அதை சுதந்திரிக்க முடியுமோ, அது உன்னுடைய கெப்பாசிட்டி. உதாரணத்துக்கு வலையை போட்டுட்டு ஆண்டவர் வலையை ஆழத்தில் கொண்டு போய் போடுன்னு சொன்னார். இவன் போட்டு இவன் நினச்சிருந்தான்னு சொன்னால் அந்த ஊர்லேயே எத்தனை போட் இருக்கோ அத்தனை போட்டையும் மீனால் நிரப்பியிருக்க முடியும். ஆமாவா இல்லையா? எத்தனை போட் இருந்துச்சோ அத்தனை போட்டையும் மீனாலே நிரப்பிட்டே இருந்திருக்க முடியும். ஆனால் அன்னைக்கு அவனால் எவ்வளோ போட்டை நிரப்ப முடிஞ்சிச்சோ, எவ்வளோ கெப்பாசிட்டி இருந்துச்சோ அதை வச்சு மட்டும்தான் நிரப்பினான். இது மாதிரி தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாருன்னா அதை எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம்
எவ்வளோ எல்லை வரைக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ண முடியுமோ அவ்வளோ எல்லை வரைக்கும் ரிசீவ் பண்ணுறது உங்களுடைய கெப்பாசிட்டி, நம்முடைய கெப்பாசிட்டியில் தான் இருக்குது. இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கும். 1வது வசனத்துல 6வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எலிசா தீர்க்கதரிசி ஒரு அம்மாவை போய் பார்க்குறார். அம்மா வராங்க. அவங்க யாருன்னா ஒரு தீர்க்கதரிசியினுடைய புத்திரரின் மனைவி, அதாவது ஒரு தீர்க்கதரிசியினுடைய மருமகள்னு கூட சொல்லலாம். அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னா கடன் பிரச்சனை, அவங்களுக்கு பயங்கரமான கடன். அப்போ எலிசா வந்து அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் போயிட்டு என்ன பண்ணிக்கோ, பாத்திரத்தை வாங்கிட்டு வா, உன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்பார். ஒரு கூட என்ன தான் இருக்குது, என்ன இருக்குது, என்ன தான் இருக்குது அப்படின்பார். ஓகே, அப்போ அந்த எண்ணெய், அதாவது சுற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய வீடுகளில் போய் பாத்திரத்தை எடுத்து வாங்கிட்டு வா, அதில் வந்து எண்ணெயை ஊற்றலாம். அவளும் என்ன பண்ணுவா, இப்போ எண்ணெயை எல்லா பக்கத்துலேயும் போய் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து வைப்பான். எண்ணெய் ஊற்றப்பட்டுகிட்டே இருக்கும், ஃபுல்லாகிட்டே இருக்கும். எத்தனை பாத்திரத்தை வச்சாலோ அத்தனை பாத்திரம் ஃபுல்லாகுது, எத்தனை பாத்திரம் வச்சாலும் அத்தனை பாத்திரமும் ஃபுல்லாகுது. கடைசியாக ஒரு காரியம் நடக்கும். வேறே பாத்திரம் இல்லை என்றால் அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. வேற பாத்திரம் இல்லை அப்படின்னா எண்ணெய் நின்று போயிடுச்சு. என்ன இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, அவன் நினச்சிருந்தான்னா அந்த ஊர் அக்கம் பக்கத்தில் இல்லை, எத்தனை பாத்திரத்தினாலும் ஒரு பெரிய ட்ரம்மு, ஒரு லாரி எவ்வளோ பெருசுனாலும் கொண்டு வந்ததுனாலும் அந்த இடத்துல நிரப்பப்பட்டு இருந்திருக்கும், ஊற்ற ஊற்ற ஊற்ற. ஆனால் அவளுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் அதை அவளால் ரிசீவ் பண்ண முடிஞ்சது, சுதந்திரிக்க முடிந்தது. அப்போ நீங்கள் சுதந்திரிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் இருதயம் சுதந்திரிப்பதற்கு எந்த அளவுக்கு விசாலமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதை அனுபவிக்க முடியும், அவ்வளவா அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த கெப்பாசிட்டிங்கிறது என்ன? கேப்பபிலிட்டி. அந்த அதாவது சொல்லுவாங்கள்ல, இடம் இருந்தால் தான் அதில் ஃபில் பண்ண முடியும். இடம் இருக்கணும். எவ்வளோ இடம் இருக்கோ, இப்போது இந்த அறையில் வந்து எவ்வளோ பேர் உட்கார முடிய அளவுக்கு இந்த இடம் இருக்குதோ அவ்வளோ பேர் உள்ள உட்கார முடியும். இது இந்த இடம் வந்து பெருசாக இன்னும் விசாலமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற நபர்கள் என்ன பண்ணுவோம், அக்காமடேட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம இருதயத்தில் விசுவாசம் தான் கேப்பபிலிட்டி. விசுவாசம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு ரிசீவ் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார். அதை எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு தூரம் நீங்கள் அதை சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அனுபவிக்க முடியும். ஆபிரகாம் கூட சொன்னார், நடந்து திரி, எங்கெல்லாம் நீ நடக்கிறது, எங்கெல்லாம் நீ வாக் பண்ணிட்டு போய் அதெல்லாத்தையும் நான் உனக்கு தர்றேன் அப்படின்னாருன்னா, அவன் எவ்வளோ தூரம் நடந்தாலும் அதை அவன் சுதந்திரித்து கொள்ள முடியும். வாக்குத்தத்தம் ஒன்று, ஆசீர்வாதம் ஒன்று. அதை எவ்வளவு சுதந்திரிக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்முடைய சைடில் இருக்குது, நம்முடைய தீர்மானங்களில் இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த நவம்பர் மாதம் ஆண்டவர் வந்து ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்குறார். அதை எந்த அளவு நீங்கள் சுதந்திரிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் அதை அந்தளவுக்கு சுதந்திரித்து அதில் வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆமென். ஓகே, என்ன வாக்குத்தத்தம் இந்த நவம்பர் மாதத்தில் ஆண்டவர் என்ன நமக்கு பேச விரும்புகிறார்? இதை நீங்கள் வாஞ்சியோடு தாகத்தோடு நீங்கள் வெயிட் பண்ணி கேட்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இது ஏதோ ஏனா தானமோ நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஜெபத்தோட ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தின்படியே இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. நான் சொன்னேன் ஆசீர்வாதம்னா என்னன்னு சொன்னேன். ஆசீர்வாதம்னா கர்த்தர் உங்களை குறித்த உங்கள் மேலே பேசின நல்வார்த்தைகள் தான் ஆசீர்வாதம். அப்போது உங்களுக்கு குறித்த வாக்குத்தத்தங்கள்லாம் உங்களுடைய ஆசீர்வாதமாக தான் இருக்கிறது. உங்களை குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார்னா அது உங்களுக்கான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ரைட். இந்த நவம்பர் மாதம் நான் என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கிடைத்த ஒரு அருமையான வேத பகுதி ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும்
யாக்கோபு ஒரு ஜெபம் பண்ணுறார். யாக்கோபின் ஜெபம், அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா யாக்கோபின் ஜெபம்னு சொல்லலாம். ஆதியாகமம் 32 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் அந்த ஜெபம் இருக்கும். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 32 9 முதல் 12வது வசனம் வரைக்கும் வாசிடுறேன், கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். அருமையான ஒரு ஜெபம் அது. ஓகே. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரவுண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். இது யாக்கோபு அவர் பேசின வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை சொல்லி தான் சூழ்நிலையும் சொல்லி ஆண்டவர்கிட்ட பண்ணுகிற ஒரு விண்ணப்பம். ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷனில் இந்த ஜெபத்தை யாக்கோபு பண்ணுறார். யாக்கோபு வந்து தன் சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றி சேஷ்ட புத்திர பாகத்தையும் பெற்றுக்கொண்டு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் ஏசாவுக்கு தெரியாமல் வாங்கி கொண்டு, ஏசா மாதிரியே வேடம் போட்டு நடித்து வாங்கி கொண்டு அவன் அண்ணனுக்கு பயந்து தன் மாமன் வீட்டுக்கு போகிறான். போயிட்டு அங்கே ஆண்டவர் நிறைய விஷயங்களை அவனை ட்ரெயின் பண்ணுறார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்ப தன் தேசத்துக்கு வரணும். ஏன்னா ஆண்டவர் பேசினார், உன் தேசத்துக்கு நீ திரும்பி போ அப்படின்னு பேசுகிறார். அந்த சத்தத்தை கேட்டு கிளம்பி வரும் பொழுது அவன் அண்ணன் ஏசாவுக்கு இவன் ரொம்ப பயந்து போய் ஒரு ஜெபம் பண்ணுறான். சூழ்நிலையை பேசுகிறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீங்கள் திரும்பி போன்னு சொன்னீங்க, நன்மை செய்வேன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வந்து ஏசா வந்து என்னை வெட்டி போட்டுருவான், என்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பயந்து இருக்கிறேன் அப்படிங்கிற பயத்தையும் வெளிப்படுத்துகிறான் ஜெபத்தில் இந்த யாக்கோபு. சரி, இந்த ஜெபத்தில், அது யாக்கோபு பண்ண ஜெபத்தில் நவம்பர் மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். என்ன அப்படின்னா, யாக்கோபுக்கு ஆண்டவர் பேசின அதே வார்த்தையை தான் இந்த நவம்பர் மாதத்தில் இந்த வீடியோ மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கிறார். என்ன அப்படின்னா, 9வது வசனத்தில் உனக்கு நன்மை செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நவம்பர் மாதத்தில் பேசுகிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம், உனக்கு நன்மை செய்வேன். ஐ மே டூ யூ குட், ஐ வில் மேக் யூ குட். உனக்கு நான் நன்மை செய்வேன், உனக்கு நான் நன்மை செய்வேன். இந்த யாக்கோபுக்கு இந்த வார்த்தை ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, அவன் எங்கே எனக்கு தீமை நடந்துருமோன்னு ஒரு பயந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் பேசின வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறான். ஏன்னா அவன் நினைக்கிறான், ஏசா மூலமாக எனக்கு ஒரு தீமை நடந்துருமோ, என் சகோதரன் மூலமாக எனக்கு தீமை நடந்துருமோங்கிற பயந்து கொண்டு இந்த சுச்சுவேஷனில் அவன் ஆண்டவர் பேசின வார்த்தை நினைவு கூறுகிறான், நான் உனக்கு நன்மை செய்வேன். அதே 12வது வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அது இன்னும் அழகாக இருக்கும். நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து, மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் இன்னும் ப்ராமிஸ் பண்ணுறார். ஹல்லேலூயா. இந்த நன்மை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார் இல்லையா, பேசியிருக்கிறார். அந்த வார்த்தையை சில டிரான்ஸ்லேஷனில் இன்னும் அருமையான விளக்கங்களோடு இருக்குது. ஒரு இடத்துல வந்து எப்படி போட்டிருக்குன்னா, ஐ மே டூ யூ குட், நான் உனக்கு நன்மை செய்வேன்னு போட்டிருக்குது. ஆனால் நம்ம பேஷன் டிரான்ஸ்லேஷனில் எப்படி போட்டிருக்குன்னா, ஐ வில் மேக் யூ ப்ராஸ்பர், நான் உன்னை வளமாக்குவேன்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உன்னை செழிப்பாக்குவேன். ஆல்ரெடி அவன் வந்து ப்ராஸ்பரில் தான் இருக்கிறான், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இன்னொன்று சொல்ல, ஐ வில் மேக் யூ ப்ராஸ்பர், நான் உன்னை செழிப்பாக்குவேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலேயும் அந்த வார்த்தை இருக்குது. நான் உனக்கு நன்மை செய்வேன் அப்படிங்கிற வார்த்தையை. இன்னும் சொல்லணுன்னா, அதே மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, ஐ வில் ட்ரீட் யூ வெல் அப்படின்ட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் உன்னை நல்லபடியாக ட்ரீட் பண்ணுவேன். சொல்லுவாங்கள்ல, ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா சிலர் கேட்பாங்க பார்த்தீங்களா, அவங்க உன்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, எப்படி உன்னை நடத்துனாங்க அப்படின்னு கேட்ப பார்த்தீங்களா. அவங்க உங்களை என்னை சரியாகவே ட்ரீட் பண்ணலை அப்படிம்பாங்க. இன்னொரு சார் என்னை அவங்களை சூப்பராக ட்ரீட் பண்ணாங்க அப்படிம்பாங்க. ட்ரீட் மீன்ஸ் என்னென்னா எப்படி நடத்துனாங்க, எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை நல்லபடியாக நடத்துவேன் அப்படிங்கிறார். நன்மையாக சூப்பராக நடத்துவேன், நல்லபடியாக உன்னை நான் பார்த்துப்பேன், உன்னை வளமாக்குவேன் அப்படிங்கிறார். ஓகே, இந்த நன்மையை யாக்கோவுக்கு இந்த வார்த்தை என்ன பண்ணுச்சு? நான் உனக்கு நன்மை செய்வேன் வாக்கு பண்ணியிருந்தார் இல்லையா? நான் உனக்கு நன்மை செய்வேன் வாக்கு பண்ணியிருந்தார். யாக்கோவுக்கு அப்படி என்ன நன்மை நடந்துச்சு? அதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு தீர்க்க தரிசனமாக அதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இந்த நவம்பர் மாதத்திலிருந்து அதை நம்ம பார்க்க முடியும். என்ன நடக்க போகுது இந்த நவம்பர் மாதத்திலிருந்து, என்ன நடக்க போகுது? கவனமாக கேளுங்க, இருதயத்தை திறந்து கேளுங்க, வாஞ்சியோடு விருப்பத்தோடு எதிர்பார்ப்போடு காத்துருங்க. இந்த நவம்பர் மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பர்டிகுலர் நன்மை நடக்க போகுதுங்கிறத நான் சொல்கிறேன். யாக்கோபு அவன் நினச்சான், ஏசா வந்து என்னை வெட்டி போட்டுருவான்னு நினச்சான். அப்படிதானா? ஏசா என் அண்ணன் என்னை வெட்டி போட்டுருவான்னு நினச்சான். நடந்தது என்ன தெரியுமா? நீங்கள் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில், அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் 1வது வசனத்து 4வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏசா எதிர்கொண்டு நேரில் டேரெக்டாக அண்ணனும் தம்பியை மீட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி யாக்கோபு வந்து என்ன பண்ணுறாரு, பின்பு தனித்திருந்து ஆண்டோட ஜெபம் பண்ணி தொடை நரம்பு சுழுக்கப்படுது, உன் பேர் என்னன்னு கேட்குறாரு ஆண்டவர். யாக்கோபுங்கிறான், இன்னும் உன் பேர் இஸ்ரவேல்னு மாற்றுறாரு. ஸோ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா தான் மீட் பண்ணுறாங்க. யார்? அண்ணனும் தம்பி மீட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி யாக்கோபு என்ன நினச்சிட்டு இருந்தான், ஏசா நம்மளை வெட்ட போகிறான், வெட்டி கொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் கர்த்தர் என்ன நன்மை செஞ்சார் தெரியுமா? வெட்டி கொல்ல வந்தவனே இவனை கட்டி அணைக்க வைத்தார். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏசா மீட் பண்ண உடனே அப்படியே இவன் நினச்சிட்டு இருந்தான், யாக்கோபு நம்மளை வெட்ட போகிறான்டா அப்படின்னா, கடைசி அவனை பார்த்து அவனை கட்டி ஹக் பண்ணுறான், கட்டி அணைச்சி அவனை முத்தமிட்டு 2 பேரும் அப்படியே கண்ணீர் விட்டு அழுறாங்க. என்ன நடந்துச்சு? யாக்கோபுக்கு என்ன நடந்துச்சு? என்ன நன்மை நடந்துச்சு? ஆண்டவர் நன்மை செய்வேன்னு சொன்னார்லே, அதில் மிக முக்கியமான ஒரு நன்மை, வெட்ட வந்தவன் கட்டி அணைக்கப்பட்டான், கட்டி அணைத்தான். வெட்ட வந்தவன் கட்டி அணைத்தான். என்ன நடந்திருக்கு தெரியுமா? உடைந்த உறவை கர்த்தர் ஒட்ட வைத்தார். ஷாப்ராலாட்டானாசே. இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய உடைந்து போன உறவுகள் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். உங்கள் மேலே நீங்கள் உடைந்த உறவுகள் மீண்டும் ஒட்டப்படும். இந்த நன்மையை இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. இன்னும் இந்த மேட்டரை இன்னும் தெளிவாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு காலத்தில் யாக்கோபை ஏசா இப்படி சொல்லலாம், காலி பண்ண நினச்சான். மொத்தமாக அவன் அழிக்கணும்னு நினச்சான். காலி பண்ண நினச்சவன் இப்போ அவனோட ரொம்ப ஜாலி ஆகிட்டான். யாரெல்லாம் உங்களை காலி பண்ணணும்னு ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் அவங்க கூட சந்தோஷமாகுவாங்க. ஹல்லேலூயா. உடைந்த உறவு மீண்டும் எழுப்பப்படும், அந்த சகோதரத்துவம் மீண்டும் எழுப்பப்படும். உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினைத்தவர்கள் மீண்டும் உங்களோட இணைக்கப்படுவாங்க, சந்தோஷமாவீங்க. அதுக்கு இப்படி சொல்லலாம், பைபிள் வசனம் இருக்குது, உன் சத்துருக்களும் உன்னோடு கூட சமாதானம் ஆகும்படி செய்வார்,
உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். நான் நம்பரை விசுவாசிக்கிறேன், உங்கள் சத்துருக்கள் உங்களோட சமாதானமாவார்கள். ஷாப்ரா, இதை பேசும்போது நான் அவருடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ணுறேன். உங்கள் சத்துருக்கள் உங்களோட சமாதானமாவார்கள். என்ன இந்த நன்மை இன்னும் நம்ம விளக்கமாக சொல்லணும்னு நான் சொல்கிறேன். ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இடையில இருந்த மேட்டர் தெரியுமா? பகை. கர்த்தர் அந்த பகையை மாற்றுவார். இந்த நவம்பர் மாதம் பகை மாற்றப்படும். நவம்பர் மாதத்தில் பகை மாறும். பகையை மாற்றக்கூடிய நன்மையை நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் சொல்லணும்னா, ஏசா யாக்கோபை பழி வாங்க வந்தவன், அப்படித்தானா? பழி தீர்க்க வந்தவனை பாசத்தால் நிரப்பினார். பழி தீர்க்க வந்தவனை கர்த்தர் பாசத்தால் நிரப்பினார். அவனை எப்பவும் யாக்கோபை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு அவன் அவ்வளோ இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனுக்கு யாக்கோபு வாழ்க்கையில் செய்த நன்மை தெரியுமா? பழி வாங்க வந்தவன் கடைசியாக யாக்கோபை பார்த்த உடனே அப்படியே பாசத்தில் கட்டி அணைச்சி கண்ணீர் விட்டு அழுது பாச மழை அந்த இடத்துல என்ன பண்ணுது? பொழிகிறது. ஸோ இது யாக்கோபுக்கு நடந்த ஒரு நன்மை. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு நன்மை செய்து அப்படின்ட்டு, நன்மை செய்வேன் அப்படின்னாரு. பார்த்தீங்களா? ஏன்னா இவன் இந்த ஒரு நன்மைக்காக தான் ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு எனக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை தாங்க அப்படிலாம் பெருசாக அவன் என்ன பண்ணல. உலக பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி அவன் பெருசாக அவன் ஜெபம் பண்ணது மாதிரி தெரியல. நீ ஆசீர்வாதத்தால் ஒளியை நான் போக விடேன் அப்படின்னா எந்த மாதிரியான ஆசீர்வாதம்? அப்போ என்னன்னா, அந்த பகை மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம், அந்த பழி தீர்க்க வருகிற அந்த நினைவு மாற வேண்டும் அப்படிங்கிற ஆசீர்வாதம். கடைசியாக புகையை போல ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இது மிகப்பெரிய நன்மை பாருங்கள், இது மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சத்துருக்களை சமாதானமாகும்படி செய்வார். இந்த நவம்பர் மாதம்னா இதை எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த நவம்பர் இது ஒரு பர்டிகுலருக்காக மட்டும் இல்லை. நான் சொன்னேன், வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்துருவார். அது எவ்வளோ தூரம் எந்த எல்லைகளுக்கெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, சுதந்திரிக்க நினைக்கிறோமோ, அது நம்முடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. யாரெல்லாம் உங்கள்கிட்ட சமாதானமாகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, அவர்கள் எல்லாம் உங்களில் சமாதானமாவார்கள். உங்கள் உறவு மீண்டுமாய் கட்டப்படும். அழகா உன் தேசத்துக்கு, உன் இடத்தடக்கு திரும்பி போ, உன் வீட்டுக்கே நீ போ. அங்கே என்ன நடக்கும்? மீண்டுமாய் நான் உன்னை பெருக பண்ணுவேன், அந்த இடத்துல நான் உன்னை வளப்படுத்த, உனக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு சொன்னார். அதாவது யாக்கோபுலாம் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தேவனை தேவனாவே பார்த்தவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்தவர்கள் எல்லாருமே யெகோவா தேவனை தேவனாகவே பார்த்தவர்கள். தேவனை தேவனாய் பார்த்தவர்களுக்கே அவ்வளோ நன்மை நடக்க முடியும்னா, புதிய உடன்படிக்கையின் கீழாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை அப்பாவாக கொண்டிருக்கிற நமக்கு இன்னும் எவ்வளோ நன்மைகளை நம்ம பார்க்க முடியும். அவருக்கே பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்தவர்களுக்கே அவர் நன்மையை செய்தது அவர்கள் வாழ்க்கை மூலமாக நம்ம பார்க்க முடியும்னு சொன்னான். இயேசு சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிள்ளையாக இருக்கிற நாம அதிக நன்மைகளை பெறுவது அதிக நிச்சயம். ஆமென். நிச்சயமாக இந்த நவம்பர் மாதத்தில் நன்மையை நீங்கள் பார்த்தே தருவீர்கள். யாக்கோபுக்கு அந்த ஏரியாவில் நன்மை தேவைப்பட்டதுனால அதுக்காக ஜெபம் பண்ணுறான். அந்த நன்மையை செய்வேன் என்ற வாக்குத்தத்தத்தை அவன் பெறுறான், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஏரியாக்களில் நன்மை வேணும்னு நினைக்கிறீங்களோ, நன்மை வேணும் விரும்புகிறீங்களோ, நன்மை வேணும் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, அந்த ஜோனில் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்கிறார். ஐ வில் டூ யூ குட் அப்படிங்கிறார். நான் உனக்கு, நீ எந்த காரியத்தில் நன்மை நடக்கும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறியோ அந்த காரியத்தில் நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 85:12 கூட ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் எதை தருவாராம்? நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த நவம்பர் மாதம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், இது நன்மைகளின் மாதம். இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் நிறைய நன்மைகளை கட்டாயம் சுதந்திரிப்பீர்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நன்மையை
நாம் சுதந்திரிப்பதற்கான வழி, நன்மையை சுதந்திரிப்பதற்கான சொல்லிட்டேன். நன்மையை வந்து சுதந்திரிப்பதற்கு ஒரு கீ நமக்கு தேவைப்படுது, ஒரு திறவுகோல் தேவைப்படுது. நன்மை இருக்குது, அதை நம்ம அனுபவிப்பதற்கு ஒரு திறவுகோல் ஒன்று உண்டு. அது என்ன பார்க்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், அந்த வசனத்துக்கு போகலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது அநேகருக்கு தெரிந்த ஒரு அருமையான வார்த்தை. யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். நான் சொல்கிறேன், நன்மை செய்வேன்னு சொல்லிட்டாரு. அந்த நன்மையை நாம் சுதந்திரிப்பதற்கு ஒரு திறவுகோல் ஒன்று இருக்குது. அந்த திறவுகோலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கீயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, அந்த கீ வந்து இந்த யாக்கோபு 1:17 இருக்குது. என்னென்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த இடத்துல பிதாவாகிய தேவனை எப்படி நோட் பண்ணியிருக்குன்னா, ஜோதிகளின் பிதா. ஏன் அது வந்து ஒரு சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிறதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இஸ்ரவேலின் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் வந்து இந்த ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தின்படி நான் சொல்ல வர்றேன். என்னென்னா, லைட் ஆஃப் த ஃபாதர், அவர் வந்து வெளிச்சத்தின் அப்பாவாக இருக்கிறார். ஜோதிகளின் பிதான்னு என்ன அர்த்தம்? ஜோதினா லைட்டு இல்லையா, வெளிச்சம். வெளிச்சத்தின் அப்பாவாக இருக்கிறார். நன்மை செய்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரதுக்கு அவர் பயன்படுத்துகிற ஒரு திறவுகோல் என்னென்னா வெளிச்சம். அதாவது ரெவலேஷன், வெளிப்பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய டைம் நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்போ இப்படி சொல்கிறேனே, ஒரு நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம், டிராஃபிக்கில் நிற்கிறோம். சில பிச்சைக்காரர்களாக இருக்கிற ஆட்கள் வந்து நம்மகிட்ட என்ன பண்ணுறாங்க, 5 கொடுங்க 10 கொடுங்க பிச்சை கேட்குறாங்க இல்லையா? அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னா, காசை தான் கேட்குறாங்களே தவிர எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு யாராவது கேட்டிருக்காங்களா? எனக்கு நான் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? என்னென்னா, அதுக்கு பேர் தான் வெளிச்சம் சொல்கிறேன். வெளிச்சத்தை கொடுத்தா நம்ம சம்பாதிச்சிருவோம். அதாவது வேலையை கொடுத்தா நம்ம சம்பாதிச்சிருவோம். ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். என்னென்னா, நமக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அந்த நன்மைகள் இறங்கி வருது. என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயம், ஒரு நன்மையை உங்களுக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் முதலாவதாக வெளிச்சத்தை தான் கொடுக்குறார். அதை கொடுத்த வெளிச்சம். இன்றைக்கி பிரச்சனை வந்து ஒரு உதாரணம் சொல்லுங்கள், பணம் அப்படிங்கிறதா ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். பணத்தை கொடுத்து அவங்க பிரச்சனை சால்வ் ஆகிடாது. ஆனால் பணத்தை சம்பாதிப்பதற்கான வெளிச்சம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, பணம் உங்கள் கைக்கு வர்றதுக்கான வெளிச்சம் இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உங்கள்கிட்ட எப்போவுமே நீங்கள் செழிப்பாக இருக்க முடியும். ஆமென். அப்போது நன்மைகள் வெளிச்சத்தினிடத்திலிருந்து வருகிறது. நன்மை உங்கள் கைக்கு வர்றதுக்கு ஆண்டவர் யூஸ் பண்ணுற ஒரு டூல் ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு. கடனில்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதற்கு கர்த்தர் வெளிச்சத்தை வச்சிருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கிடைக்கிற சில ரெவலேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் யாக்கோபு அந்த அந்த ஜெபத்திலே நீங்கள் எடுங்களேன். அந்த ஜெபத்திலே என்ன சொல்ல தெரியுமா? யாக்கோபு 32 அதுலேயே நம்ம பார்ப்போமே. அந்த ஜெபத்தில் இன்னொன்று சொல்கிறாரு பாருங்களேன், 10வது வசனத்தில், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு காண்பித்த சத்தியம்னா வெளிச்சம், நீங்கள் எனக்கு காண்பித்த அந்த வெளிச்சத்துக்கு நான் எவ்வளோ பாத்திரம் அல்ல. ஏன் அப்படி சொல்கிறான்னா, அந்த வெளிச்சத்தை வச்சு தான் இவன் கோலும் கையுமாய் போனான், ஆனால் 2 பரிவாரங்களை உடையவன் ஆனான். அப்படின்னா அவர் சொல்லி கொடுத்த ரெவலேஷன் படி அவன் வேலையை செஞ்சான்.
ஆடுகளை மேய்க்கிற வேலையாக இருக்கட்டும், என்ன வேலையாகவும் இருக்கட்டும், ஆண்டவர் இப்படி ஒரு சொப்பனத்தில் வந்து இந்த ஆடுகளோட இந்த ஆடுகளை கலவை விடு, இதை இப்படி மேய விடு, இதை இப்படி கைட் பண்ணு, ஆண்டவர் வெளிச்சம் கொடுக்குறார். அந்த வெளிச்சம் இவனை ப்ராஸ்பராக மாற்றுது, செழிப்புள்ளவனாய் மாற்றுகிறது. அதான் சொல்கிறான், அவன் ஜெபம் பண்ணுறான், இந்த சத்தியத்தை எனக்கு காண்பிப்பதற்கு நான் எம்மாத்திரம், எல்லா தயவையும் சத்தியத்தையும் காண்பிப்பதற்கு நான் எம்மாத்திரம், இதுக்கு நான் பாத்திரம் நல்ல அப்படிங்கிறான். ஸோ வெளிச்சம் வரும் பொழுது உங்களுக்கான சகல நன்மைகளையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்த வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது ரெவலேஷன் கொடுக்குறார், வெளிச்சம் கொடுக்குறார், வார்த்தைகளை பேசுகிறார், அதன்படி அந்த ஐடியாவில் நம்ம மூவ் பண்ணும்போது அதற்கான நன்மைகளை நம்ம நிச்சயமாக சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ இந்த நவம்பர் மாதம் அப்பா அநேக நன்மைகளை உங்களுக்கு செய்வேன் வாக்கு பண்ணுறார். அதற்கான அந்த நன்மையை சுதந்திரிப்பதற்கான சாவி கீ எங்கே இருக்குதுன்னா லைட்டில் இருக்குது, ரெவலேஷனில் இருக்குது, வெளிப்பாட்டில் இருக்குது. யாக்கோபு அதான் அழகாக ஜெபம் பண்ணும்போது சொன்னான், தேவரீர் ஒரு அடியனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளோ வேணும் பாத்திரம் அல்ல. 2 கோலும் கையுமாக போனேன், இப்பொழுது இவ்விரு பரிவாரங்களோடு வந்திருக்கிறேன். அப்படின்னா என்கிட்ட கோல் இருந்துச்சு, கை இருந்துச்சு, பணம் இல்லை, செழிப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் ஒன்று இருந்துச்சு, நீங்கள் எனக்கு காண்பித்த சத்தியம் இருந்தது, ரெவலேஷன் இருந்துச்சு, வெளிப்பாடு இருந்தது. அந்த வெளிப்பாடு இது எல்லாத்தையும் என் கை கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஸோ நன்மையை நீங்கள் அனுபவிப்பதற்கு உங்களுக்கு மிக முக்கியமான திறவுகோலாக இருக்கிற ஒரு விஷயம் லைட், ரெவலேஷன், வெளிப்பாடு. எந்தெந்த பகுதிகளில் உங்களுக்கு நன்மை நினைக்கிறீங்களோ அந்த பகுதிகளை குறித்தான வெளிப்பாடை கர்த்தர் தருவாராக. அதில் நடக்கும் பொழுது, அதில் வாழும் பொழுது அதை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள், அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இன்னும் சொல்லணும்னு சொன்னால், அவருடைய தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இப்படிங்கிற ஒரு வெளிச்சமும் நமக்கு எல்லா சூழ்நிலைகளுக்கும் தேவைப்படுகிற மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் தாவீது சொல்கிறது மாதிரி தான். என்ன சொல்கிறான்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன், அது கோலும் தடிமனை தேற்றும் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எது என்ன தொடரும்? நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளில் என்னை தொடரும். உங்களை நன்மை தொடரும் அப்படிங்கிறார் ஆண்டவர். அது ஒருத்தர் அழகாக சொன்னார், சென்னை ஸ்லாங்குவேஜில், சென்னையில் வந்து இந்த தொடரும் அப்படிங்கிறதுக்கு அவங்க லேங்கில் சொல்லுவாங்களாம், தொர்த்தும் நன்மை உங்களை தொர்த்தும். நாய் சில ஓடினா நாய் துரத்தும், பார்த்தீங்களா? அது மாதிரி ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அவனுடைய அன்பு உங்களை நன்மைகளை தொடர பண்ணும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும், துரத்தி கொண்டு வரும். நீங்கள் அதை அனுபவிப்பீங்க. நீங்கள் உங்களை விட்டு போகாதது உங்களை பின்னாடி துரத்தி கொண்டே இருக்கும். எங்கே போனாலும் நீங்கள் நன்மையை பார்ப்பீர்கள், நன்மையை புசிப்பீர்கள், நன்மையை அனுபவிப்பீர்கள். நன்மை மட்டும் நடக்கும், நன்மையானதை தருவார். எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். இந்த நவம்பர் மாதம் அது நன்மைகளின் மாதம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணலாம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபுக்கு நீங்கள் நன்மை செய்வேன் என்று சொன்ன அதே வார்த்தையை இந்த நவம்பர் மாதத்தில் எங்களுக்கும் நீங்கள் தர்றீங்க. அந்த நன்மை எங்கேருந்து வருது? ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அது லைட் மூலமாக எங்களுக்கு கிடைக்குது. வெளிச்சம் வரும் பொழுது நன்மையை நாங்கள் அனுபவிக்க முடியும். அந்த வெளிச்சத்தில் நீங்கள் கொடுக்குற அந்த வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கும் பொழுது, அந்த சத்தியத்தில் நாங்கள் நடக்கும் பொழுது அது நன்மையை பிரதிபலிக்கிறது, நன்மையை கொண்டு வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாம் எங்களுக்கு நன்மைக்கு எதுவாய் நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. நீர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்து எழுதியிருக்கிறது.
எங்கள் வாழ்க்கையிலையும் எல்லா நேரங்கள்லையும் நீர் நல்லவராக இருந்து நன்மை செய்கிறவராக இருப்பதற்காய் நன்றி. கன மகிமை ஒருவருக்கு எடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. God bless you.